தமிழகத்தில் காவல்துறையினர் திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டு வருகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு வேலாயுதம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுள்ளது என்று சாடிய அவர், காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். மேலும் 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரும் நேரம் திமுகவினர் அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இந்த காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 2026 அம்மாவுடைய அரசு அமையும், ஆனா எடப்பாடி முதலமைச்சராக வருவார். இந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் திமுக காரன் பதில் சொல்லி ஆகணும். எத்தனை பேருக்கு மேல குண்டாச்சு டைரி போட்டு எழுதி வச்சிருக்கோம். பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் பிறந்துட்டான் ஒரே தடவை தானே அடுத்தது. அதை பத்தி எல்லாம் கவலையே படல. நாங்க எதை பத்தி பயப்படணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு.